சாண்ட்ரா சொல்லுவேன் சார். அவங்க மூதேவிகளா ஆக்கங்கிட்ட மூதேவிகளா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு. சாண்ட்ராக்கு டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்க கூடாது. பாரு சொல்றேன், வீட்டு ரூலையும் மதிக்கிறது இல்ல, பிக் பாஸ் சொல்றதையும் பெருசா மதிக்கிறது இல்ல. எனக்கே அந்த டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்கலனாலும் சத்தியமா திவ்யா கிடைச்சிடவே கூடாது. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? எனக்கு அந்த டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, சாண்ட்ராக்கு அந்த டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்க கூடாது. டக்குன்னு கொஞ்சம் பொறாமை வெண்மத்தை கக்கிட்டு போறான். டிக்கெட் டு ஃபினாலே எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, திவ்யாக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். பார்வதிக்கு டிக்கெட் டு ஃபினாலே கிடைச்சிடவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். Meanwhile, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. எனக்கு அந்த ஃபினாலே டிக்கெட் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, பார்வதிக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு கவிதை கை தட்டுங்க. கிடைக்கலான்னு பரவாயில்ல, அது வந்து பார்க்கு கிடைக்கூடாது நான் நினைப்பேன் சார். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு.